இங்கே பேச வந்திருக்கக்கூடிய நான் இந்த வீதிகளிலே திருவாரூர் தேரை ஓட வைத்த தலைவர் கலைஞர் அவர்களின் மகள். தன் வாழ்நாளெல்லாம் கடவுள் மறுப்பை மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனின் மகள். கடவுள் மறுப்பு, இந்து மதம் இன்று இஸ்லாமியர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தமிழ்நாடு. முதலாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தை, வக்ஃப் போர்ட் அமெண்ட்மெண்ட் பில், இதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை தமிழ்நாட்டு அசெம்பிளியில, சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் சகோதரியாக உங்கள் முன்னால், உங்களுடைய சகோதரியாக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து இந்த புரட்சி கிளம்புகிறது, வெடித்திருக்கிறது. இதற்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவ்வளவு அவசரமாக இரவு 2:30 மணி வரை உழைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபிக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் குரலை ஆணித்தரமாக எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாடு இந்த சட்டத்தை என்றும் ஏற்றுக்கொள்ளாது, இது ஒரு கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கிறார்கள், அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்த எழுச்சி இன்று நாடு முழுவதும் நிச்சயமாக பரவும். இது வெறும் அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே நியாயம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய குரலாக இருக்காது என்பதை பிஜேபி உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மக்களின் குரலாக, மக்களின் புரட்சியாக, மக்கள் மௌனமாக இன்னும் இதை சகித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். டெல்லியை மாற்றக்கூடிய புரட்சியாக இது நிச்சயமாக மாறும் என்பதை நான் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன். இந்த குரல், இந்த திருவாரூரின் வீதியிலே எழுந்த குரல்தான் தமிழ்நாட்டை, இந்தியாவை மாற்றி அமைத்த நம் தலைவர் கலைஞர் அவர்களின் குரல். இங்கே எழுந்திருக்கக்கூடிய இந்த கண்டன குரல் டெல்லியை அசைக்கும், மாற்றும். நன்றி, வணக்கம்.